Secrets about Samyasa in Tamil. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் சம்யாசா பற்றி பார்க்க போகிறோம். சம்யாசா ஒரு ஃபாலன் ஏஞ்சல், லூசிஃபரின் அவதாரம் தான். 11வது பொசிஷனில் இருக்கக்கூடியவன். இவன் தான் வாட்சஸோட லீடர். மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவதில் வல்லவன், நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தெய்வபுத்திரர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பதற்காக வந்த ஏஞ்சல்ஸ் மனித பெண்களின் அழகில் மயங்கி அவர்களை திருமணம் செய்தார்கள். இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள்தான் ஜயன்ட்ஸ் என்று பைபிள் சொல்லுகிறது. இதே சம்பவத்தை ஈனோக் புக்கில் பார்க்கும்போது பெண்களோடு முதலில் உறவு வைத்தவன் சம்யாசா. மற்ற ஏஞ்சல்ஸ் பாவம் செய்ததால் ஹெவனுக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தனர். 200 ஏஞ்சல்ஸ் சம்யாசாவுடன் சேர்ந்தனர். இவர்கள்தான் வாட்சர்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்யாசாவும் 200 ஏஞ்சல்ஸும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்ட இடம் மவுண்ட் ஹெர்மிஸ். அந்த மவுண்ட் ஹெர்மிஸை சுற்றி பழைய காலத்து டெம்பிள்ஸ், பேகன் டெம்பிள்ஸ் இருக்கிறத ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் நம்மளுக்கு சொல்லுகிறது. ஃபாலன் ஏஞ்சல்ஸ்க்கு பிறந்த குழந்தைகள் தான் ஜயன்ட்ஸ் அல்லது நெஃப்லிம்ஸ். இவர்கள் 1125 அடி உயரம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். சம்யாசா 200 ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அல்லது வாட்சர்ஸுக்கு லீடர். ஜீசஸை எதிர்த்து போராடியவர்கள். இவர்களது நோக்கம் ஹியூமானிட்டியை அழிக்க வேண்டும் என்பதுதான். அதனால் இந்த ஜயன்ட்ஸை வைத்து மனிதர்களுக்கு எதிராக காய் நகர்த்த தொடங்கினான் சம்யாசா. ஜயன்ட்ஸ் எல்லாவற்றையும் கரப்டட் பண்ணிட்டாங்க. பாவம் பூமியில் அதிகரித்ததால் தான் வெள்ளப்பெருக்கே வந்தது. இந்த ஜயன்ட்ஸை அழிப்பதற்காகத்தான் நோவா காலத்து வெள்ளம் பெருக்கே வந்தது. சம்யாசா பிளாக் மேஜிக்கை கற்றுக் கொடுத்தான். போதனைகளை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கடவுளை விட்டு தூரமாக மனிதனை அகற்றும் வேளையில் அவன் இறங்கினான். பிளாக் மேஜிக்கை கற்றுக் கொடுத்தான். மனிதனும் கடவுளாகலாம் என்று நஞ்சு விதையை விதைத்தான். கடவுளாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இவர்கள் போதனைகளை கேட்க தொடங்கினார்கள். டார்க் மேஜிக் மூலம் மக்களை தன் பக்கம் ஈர்த்தார்கள். இப்படிதான் மனிதன் ஜீசஸை விட்டு விலகத் தொடங்கினான். ஃபாலன் ஏஞ்சல்ஸை எர்த்த விட்டு துரத்த வேண்டிய மனிதன் அவன் போதனைகளை கேட்டு அவனை கடவுள் என்று வணங்கி பாவிக்கே அடிமையாய் ஆனார்கள். இதன் விளைவுதான் எர்த்தில் டார்க் என்ற ஒன்றே வந்தது. மனிதனே, நீ எடுக்கிற முடிவு மிக முக்கியமானது. மனிதன் கடவுளாக முடியாது. யார் இப்படிப்பட்ட போதனைகளை சொல்லுகிறார்களோ அவர்கள் ஃபாலன் குரூப்ஸை சார்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஃபாலன் குரூப்ஸ் நமக்கு கீழானவர்கள். அவர்களை நாம் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மை உருவாக்கிய ஜீசஸுடைய போதனைகளை கேட்டு அவரை ஆராதிப்போம். ஃபாலன் ஏஞ்சல்ஸ் தண்டனைக்குரிய குற்றவாளிகள். நம்மை கடவுளிடமிருந்து பிரித்து நாம் இடத்தை பிடிக்க நினைக்கிறவர்கள். கண்மூடித்தனமாக இருக்காமல் விவேகமாக செயல்படுங்கள். லூசிஃபரின் வேறு ஒரு அவதாரம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற ரகசியங்களை அறிய விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.